அங்கெல்லாம் வந்து இங்க சொரிகிறது, அப்புறம் இதுல விட்டுக்கிட்டு இப்படி சொரிகிறது, அதெல்லாம் பண்ணக்கூடாது. ராணியம்மால ஒரு அடக்க சடக்கமான பொம்பளை பேருங்கய்யா. போய் பக்குவமா பேசி பழகிக்க. காட்டு காட்டுன்னு நீ அங்க சொரிகிற, நான் இதை காட்டுறதாடி. சரி எங்க சாமி? ராணியம்மா காட்டுறேன். இங்க பாரு எங்க அம்மா. இதான் எங்க அம்மா குதிரை குப்பாய். இவன் குதிரை குப்பாய். லட்சுமாளிமா சாமி, உங்க ராணியம்மால வாத்தா சாமி. எங்க அம்மால அரே பார்த்தா நீங்க சப்பானி தாண்டி தட்ட முடியும். ஏன் பார்த்தா சாமி? பார்த்தா அரே சாமி, அரியா ஓபடிச்சு போறீங்க சாமி. அடிக்கடி இந்த படுதாவல மட்டும் இப்படி காத்து விசலாத சாமி. நாட்டம் தாங்க முடியல. நீ பாக்குற கண்ணுல பாக்க முடியாது கருமாதியா. ஏண்டா இவ்வளவு ஏழான ஜாதியில கீழான ஜாதி குறப்பெண் என்ன பார்த்தா அவங்க ஓப்படியா மாதிரியே இருக்குன்னு சொல்றியா? பரவாயில்லையா? எனக்கு ஒரு சந்தேகமா, உன் புருஷன் அடிக்கடி போயிட்டு இருக்கிறானே, ஒருவேளை புற கூட்டத்துக்குள்ள பூந்துக்கிட்டானா? சொல்ல முடியாது. அவரு பூந்தது கூட இருக்கட்டும், என்ன மாதிரி எங்க ஆள் இருப்பாங்களான்னு கேக்குறேன். இருக்கலாம். சரி இருக்கட்டும். மன்மத ரதிக்கு மேலாய் வந்த மலக்குருத்தி கேளாய் உண்பது என்னவென்று உண்மையை உரைத்தினானா? உனக்கு முத்து பவளம் வைடூரியம் இவை அத்தனையும் உனக்கு தருவேன் அம்மா. எனக்கு முத்து வேணாம், பவளம் வேணாம். என் குழந்தைக்கு பசிக்கு சோறு, என் கூதி நிறைய செங்கல். அது ஒரு 5 புடி பிடிக்கும். இழுத்துட்டு பட்டு போங்க. தவிர கோடலே சென்னல் நவதானியம். இந்த அம்மா இப்படி பேசுது. அந்த அம்மாவுக்கு வாயில ஏதோ வச்சுட்டாங்கம்மா, அதனால நைட் இருந்து அப்படித்தான் பேசுவாங்க. கூட அப்படித்தான் பேசுவாங்களா? அதுக்கு தான் இவங்க கூட வந்து விளக்கமா கேட்டேன். யாரு? உன் பேர் என்ன? நீ எங்க இருந்து வந்திருக்கிற அப்படின்ற விளக்கத்தை ஒரு பயமா? அப்படியா? அம்மா
என்னுடைய நாடு கேட்டாயே. சரி. பச்சை மலை பவளமலை, பரமசிவன் ஆளுமலை, சரி. கொச்சி மலை, துடைக்கி மலை, குமரேசர் ஆளுமலை. எனக்கு எந்த நாடு சொந்த நாடு கிடையாது. நாங்க எங்கெல்லாம் போய் குடிசை போட்டு தங்குறோமோ சாமி. குடிசை போட்டு தங்குறோமோ தங்குறோமா சாமி, அது போற எங்க சொந்த நாடு ஆகும். ஆமா. அடியே புறமாதே தேசம் உரைக்கும் போது அடியே புறமாதே உச்சியில கவலியது பலிபலி என்று சொல்கிறது. அதற்கு என்ன பலன்? அப்படியா? ஆமா. தலைக்குயிரை கவனியாதியா எவ்வளி சொன்னால் உனக்கு தளராத செல்வங்கள் வந்து சேரும். அப்படியா? ஆமா. அடியே சோமாளி மணிகண்டா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. எனக்கு நான் நோக்கடா வந்துச்சு. அம்மா என்ன சொன்ன? உனக்கு தளராத செல்வங்கள் வந்து சேரும். செல்வம் நிறைய கொட்டுமாண்டா. ஆமா ஆமா. கூரையை பிரிச்சுக்கிட்டு கொட்டும். எதை? கூரையை பிரிச்சுக்கிட்டு கொட்டும். ஆமா சாமி, இவனுக்கு கல்யாணம் ஆகலங்கிற நினைப்புலயே இப்ப அதே நினைப்புலயே பேசிட்டு இருக்காமா சாமி. சீக்கிரம் ஆயிரம் கம்ப்யூட்டர் சாமி. வாழ்ந்தாலும் செத்தாலும் கடைசி வரணும் ஒண்ணுதான். ஏமா என்ன சாமி ஒண்ணு இருக்கட்டும். இப்ப நீங்க கூடங்கிறத அப்படியே சொல்றீங்க, இவனும் அதே தான் சொல்றான். அப்படியே சேர்த்துக்கிட்டா சரியா இருக்கும். நம்ம குடிச்சு பக்கத்துல தானே தங்கி இருக்குது சாமி. ஓ கொஞ்சம் கொஞ்சமா இருக்குது. பக்கம் பக்கமா நெருங்கிச்சு சாமி. மழை குடித்து விட்டு மாரிப்புக்கு நேராக கேள்வி சொல்லுது. அதற்கு என்ன பலன்? அப்பே பார்வைக்கு நேர்க்க விளையாடியா
பார்வதியே எவ்வளவு சொன்னார் சரி பலராமர் அருளால உங்களுக்கு என்னைக்கு சந்தோஷம் உண்டு அப்படி ஆ. இங்க வாடி முன்ன என்ன சொன்னா நல்ல நல்ல செல்வங்கள் வரும் கூரை பிச்சுக்கிட்டு கொத்து இப்ப வந்து தனங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்றான் நல்ல நல்ல செய்தியா தான் சொல்லிட்டு இருக்கான் நல்லபடியா தான் சொல்லுது கெட்டதெல்லாம் ஒண்ணும் நடக்காது ஏன்னா என் வீட்டுக்காரர் தங்கமானது புருஷன் இருக்கிறானே சரியான ஆளுமா ஐயோ பஸ் ஸ்டாண்டா எழுதி வச்சிருக்காங்க துரியோதன மாமன்ன ரொம்ப தங்கமானவர்னு எழுதி வச்சிருக்காங்க பாத்ரூம்லயா ஷெட்டிலே 1 நம்பர் சில்லற கூதி அவன் தான் என் வீட்டுக்காரர் அப்படி சொன்ன நாக்கை இழுத்து வச்சு அறுத்து விடுவான் அம்மாங்க அறுக்கிறது ஒண்ணு இல்லம்மா என் நாக்கெல்லாம் இருக்காதாயா ஏற்கனவே விட்டு தான் மாட்டேன் அப்படி இருக்கும்போது சரி அதாவது ஆண்களுக்கு இடதுபுறம் துடித்தால் அதுக்கு என்ன பலன் ஆண்களுக்கு இடதுபுறம் பிடித்தால் அன்று 8ஆம் நாளில் அரசை கட்டி ஆழ்வார் அம்மா அப்படி